கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த இந்த அற்புதமான இந்த நன்னாளை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆலயங்களிலே சென்று ஆராதனைகளிலே பங்கு பெற்று இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பொன்மொழிகளாக அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக முழங்கினதான அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டுகளோறும் இவை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான விளைவுகளை உண்டாக்கி கொடுத்திருக்கின்றது என்று சொல்லி நாம் ஒரு நாளும் சிந்திப்பது இல்லவே இல்லை. பல நேரங்களில் கிறிஸ்தவ ஆராதனைகள் சடங்குகளாக மாறிப்போகிறது. அப்படிப்பட்ட சடங்குகளாய் மாறிப்போனவைகளில் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவர் மரித்ததான அந்த நாளை நினைவு கூறுகிற ஆராதனையும் அப்படியே அமைந்திருக்கின்றது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவர் 7 வார்த்தைகளை அவர் பேசினார் என்பது தெரியும். முதலாவதாக சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று மன்னிப்பை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். யாருக்கு அந்த மன்னிப்பை கொடுக்கின்றார்? அதுவும் தன்னை கொன்றவர்கள், தன்னை அவமானப்படுத்தி தன்னை தூஷித்து அங்கே தன்னை கொன்று கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களை மன்னியும் ஆண்டவரே, இவர்கள் என்ன செய்கின்றோம் என்று அறியாமலே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் அந்த மக்களை குறித்து எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும். அந்த அன்பு இல்லாதிருந்தால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவால் கொடுத்திருக்கவே முடியாது. அதுதான் இங்கே பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, நாம் நல்லவர்களாக இருக்கும் பொழுதல்ல, நாம் நீதிமான்களாக இருக்கும் பொழுதல்ல, கடவுளுக்கு அப்படியே பிரயோஜனமானவர்களாக ஏற்புடையவர்களாய் நம்மை விட்டால் வேறு ஒருவர் கடவுளுக்கு கிடைக்கவே மாட்டார் என்ற நிலையில் நாம் இருந்தது நிமித்தமாக அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கும் பொழுது, கடவுளுக்கு தூரமாக இருக்கும் பொழுது, கடவுளுடைய அன்பை அறியாது இருக்கும் பொழுது, அவர் நமக்காக மரித்ததின் மூலமாய் கடவுள் எதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்? இதோ நான் உங்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கின்றேன் என்பதை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறதா? மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறதா? அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக இன்றைக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கை என்ன விதமாக மாறி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம், நம்மை நேசிக்கிறேன் என்பதை கடவுள் வெளிப்படுத்தின விதம்தான் தன்னையே பலியாக அர்ப்பணித்த அந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம். என்னை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார் ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுப்பதை தவிர வேறு உச்சிதமான வழி
கடவுளுக்கு தெரியவே இல்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒப்பு கொடுத்திருக்கின்ற கடவுள் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு மீட்பை கொடுக்கின்றார், கிருபைகளை கொடுக்கின்றார், கடவுளுடைய பிள்ளைகள் என்கிறதான அதிகாரத்தை கொடுக்கின்றார். எப்பொழுது நாம் மீட்கப்படுகின்றோமோ, பாவங்களிலே இருந்து கழுவப்படுகிறோமோ, அப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். எப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, அப்பொழுது அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பங்காளிகளாக நாம் இருக்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் எனக்கு என்னத்தை கொண்டு வந்தது? இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. இலவசமாய் அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள செய்திருக்கிறது. அந்த கிருபை இன்று வரையிலும் குறையாமல் நாம் ஒவ்வொருவரையும் அதிசயமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அன்பு நிறைந்த ஆண்டவரை நான் தொடர்ந்து பற்றி கொள்வது மாத்திரமல்ல, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னாரே, நீங்கள் புறப்பட்டு சென்று சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே. அந்த அற்புதமான வார்த்தையை நாம் நிறைவேற்றுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், அவர் நம்மை நேசித்தார், நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அதுவே அடையாளமாக இருக்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, எங்களை நீர் நேசிக்கிறீர் என்பதை வேறொரு விதத்தில் உமக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை. ஆகவே உம்முடைய ஆண்டவரே சொந்த ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து இன்றைக்கு எங்களை அற்புதமாக நீர் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ பாடுகள், வியாதி, பிரச்சனை, சமாதானம் இல்லாத நிலை, சோர்ந்து போகிற நிலை, எந்த நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் மரித்த இயேசு எங்களை பொறுப்படுத்தி கொள்ள வல்லவராக இருக்கிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமையா ஆண்டவரே, எங்களுக்காய் மரித்த ஆண்டவர் சுவாமி, உமக்காக நாங்கள் எதையாகலும் செய்யும்படிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.